நம்ம இருக்கிறது எந்த இடம்னா திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலை நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் இருக்கோம். இது ஒரு முக்கியமான வழித்தடம். அதாவது இந்தியாவின் மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை இந்த திருச்சி மாநகரோடு கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை. எல்லா சேலம் இந்த மாதிரி இடங்கள், நாமக்கல், ஈரோடு போன்ற இடங்களுக்கு செல்கின்ற ஒரு பாதை. குறிப்பாக பாரத மிகுமதி நிறுவனத்திலிருந்து பொருட்களை ஏற்று வரும் சரக்கு லாரிகள் எல்லாமே இந்த வழியாக தான் போயாகணும். எந்நேரமும் டிராஃபிக் மிகுந்துள்ள ஒரு ரோடு பாருங்கள். இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், சென்னை. அதாவது இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து சென்னை, அரியலூர், லால்குடி, திருச்சி, ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகுது. இங்கேருந்து நம்ம இருக்கிறோம் பாருங்கள். எந்நேரமும் பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், பேருந்துகள், சரக்கு வாகனங்கள் என்ன பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. பார்த்து எந்த அளவுக்கு வண்டி போயிட்டுருக்கு நீங்களே பாருங்கள். பேருந்துகள், கனரக வாகனங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து கமெண்ட்ஸை பதிவிட்டு என்னோடய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். விஜயகுமார். குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான சேலம், ஈரோடு, தர்மபுரி போன்ற இடங்களை திருச்சியோடு இணைக்கின்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இந்த வழித்தடத்தில் பல கோவில்கள், திருக்கோவில்கள் உள்ள. முதல்ல பார்த்தீங்கன்னா உத்தமர் கோவில் வரும். மும்மூர்த்தி ஸ்தலம் எனப்படும் உத்தமர் கோவில் வரும். அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, குணசீலம், திருவாசி போன்ற இடங்களில் உள்ள சிவன் கோவில்கள் வரும். நிறைய இந்த தேசிய திருச்சியிலிருந்து சேலம் செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை பல கோவில்கள் வழியாக செல்கின்றது. காவிரி கரையின் ஓரத்திலேயே செல்கின்றதால் இது சூப்பரான ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலை பயணம் செய்ய சுமார் 3 மணி நேரம் ஆகும். குஜராத், மும்பை, அப்புறம் ராஜஸ்தான், டெல்லி போன்ற இடங்களிலிருந்து வரும் திருச்சிக்கு வரக்கூடிய வாகனங்கள், சரக்கு லாரிகள் இந்த வழியாக தான் வந்து ஆகணும். வேறு வழி கிடையாது. திஸ் இஸ் த ஒன்லி ரூட் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஈவன் எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா மும்பை. அதாவது இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், திருச்சிக்கு வரக்கூடிய வாகனம் இந்த வழியாக தான் வந்தாகணும். அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை. இதுதான் உத்தமர் கோவில் மேம்பாலம். இது வந்து திருச்சி சென்னை ரயில் தடத்தின் மேலே செல்கின்றது. காட் லைன் வழியாக போகுது. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உத்தமர் கோவில் இருக்குது.